நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல் வித் லவ்வர்ஸ் டேக்கு அதுமா இந்த வாரத்திலே லவ் படத்தை ஒரு தரமான படத்தை இறக்கியிருக்காங்க. நம்ம படக்குழுவான டீம் டைரக்டர் மதன் அவருடைய இயக்கத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவருடைய ப்ரொடக்ஷனில் வெளிவந்த படம் தான் வித் லவ். இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் மெயின் கேரக்டர் நினச்சிக்க சச்சின் நாச்சியப்பன், கயல் அனில், அப்புறம் ஐஸ்வர்யா ராஜன், இவங்க தான் லீடிங் ரோலில் இருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே தான் வருது. இந்த படம் ஒரு ட்ராமா ரொமான்டிக்கல் லவ் ஸ்டோரி தான், முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிக்கு தேவையான கதைக்களம், திரைக்களம் எல்லாமே ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, ஆல்பம்ஸும் சரி, வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கல, நான் டேரெக்டாக போய் படத்தை தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, அதாவது மோனிகான்ற ஒரு கேரக்டர் பொண்ணு பார்க்குறதுக்காக சத்யான்ற ஒரு கேரக்டர் பார்க்குறாங்க. சத்யா 2 பேரும் காஃபி டேட்டில் ஒரு டேட் பண்ணிக்கிறாங்க. பழைய கதைகளாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது உங்கள் 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கும் உங்கள் இப்போ ரீசெண்டாக டேட்டிங் பண்ணுறதுக்கும் என்ன விதத்தில் ஸ்டோரியில் ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்றத ஒரு அழகான ஸ்டோரி வைஸில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ சத்யா மோனிஷான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணதாகவும், அவங்க சொல்லவே பயப்பட்ட காலகட்டத்தில் நடந்த இன்சிடென்ட்டும், அவங்க மத்தியில் கிராஷ் ஆகினா நம்ம ஜூனியராக நடித்த 10th நடித்த நம்ம ஹீரோயினி அவங்க மோனிஷா, அவங்க லவ் ஸ்டோரியும் அவங்களுடைய பாய்ஸ் யாருன்னா பாலாஜி, அவருடைய காதல் கதையும் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு 2 பேருக்கு மத்தியில் 2 பேரும் நல்லா ஃபுல்லாக ஸ்டோரியை பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பழைய லவ்வை தேடி போய் லவ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புவாங்க. அந்த 2 பேரும் கிளம்புன இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன லூட்டிகள் அடித்தாங்க. இவங்க 2 பேரும் இந்த பொண்ணு பாலாஜிட்ட தன்னுடைய லவ்வை சொல்லுச்சா, அந்த பையன் அனிஷாட்ட லவ் சொல்லிச்சா. அனிஷா லவ் மேரேஜ் ஆகினாலும் பயத்துக்கிட்டே அந்த லவ்வை சொல்லுவான். அந்த மூமெண்ட்லாம் கூஸ் பம்ப்ஸுங்க சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கண்ணை பார்த்து சொல்கிறது, இருந்தாலும் கல்யாணம் ஆனாலும் ஒரு தைரியத்தை வர வச்சு நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் நீ சொன்னா என்ன நினைப்பேன்னு நினச்சி தப்பு பண்ணிட்டேனோன்னு நினச்சி பயந்த தயக்கத்தோடு சொல்லுவாள். அந்த காட்சிகளும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயினி நம்ம அவர் பாலாஜியை கண்டுபிடிச்சிருவார். பாலாஜியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் தேடி போகும்பொழுது நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணி அவர் தனியாக விட்டுட்டு பேச போவார் இருப்பார். அப்போ நம்ம மோனிஷா பாலாஜிகிட்ட பேசுறதுக்கு எப்படிலாம் தயங்கி பண்ணுறாங்க அப்படின்றத, ஒரு பசங்கிட்ட பொண்ணு லவ் பண்ணுறத போவாங்களா அப்படின்றத யதார்த்தமான கதைகளை நடிப்பை வச்சு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் டயத்தில் 2 பேருமே இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கோங்க, பசங்கிட்ட லவ்வை சொல்லிடணுண்டா அப்படின்னு சொல்லி, பொண்ணுங்கிட்ட லவ்வை சொல்லியிருந்தான்னு சொல்லி பசங்க சொல்கிறதும், பொண்ணு இல்லை பசங்களெல்லாம் லவ் சொல்ல வைக்கணும், நம்ம எப்போயுமே சொல்லக்கூடாது, நம்ம கெத்துடி அப்படின்ற மாதிரி காட்சிகளும் அந்த காட்சிகளை ரசிக்க முடியாதான் இருந்துச்சு. ஸ்கூலில் பசங்களோட லவ் ஆல்ரெடி அந்த பள்ளிக்கு ஆள் இருக்கிறான்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுறது, துரோகம் பண்ணுறதும், அந்த பொண்ணுக்காக ஸ்கூல் ஃபைட்டு அடிக்கிற காட்சிகள் இதெல்லாம் சூப்பராகவே யதார்த்தமாகவே காட்சிகளை வச்சு படத்தில் ஸ்க்ரீன் பிளே சொல்லி வச்சுருக்காரு. இந்த படத்தில் வர பாடல் காட்சிகள் ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே சுச்சுவேஷன் சாங்காகவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே என்னன்னா இந்த மாதிரி ஒரு காதல் கதையெல்லாம் ஸ்கூல் லைஃப்பில் இல்லையா அப்படின்ற மாதிரி தான். ஜேம்ஸ்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த ஜேம்ஸ்ன்ற கேரக்டர் தான்ப்பா நம்மளுடைய லைஃப்பில் வர்ற கேரக்டரே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஸ்கூலில் பொண்ணுங்களே இல்லையாடா, ஆமாண்டா பொண்ணுங்களே இல்லைடா, ஏன்டா அப்படின்னு, நான் படித்து பாய் ஸ்கூல்ரா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி படத்தை என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீன்ஸையும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக லவ்வர் கூட இருந்தீங்கன்னா, லவ்வர் கூட போனீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் போய் நீங்கள் 2 பேரும் பேசி பண்ணி ஓகே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பண்ணலாம் அப்படின்றத சூப்பராக கொடுத்துருக்காங்க. 96 பாய் இது கொண்டு வந்தாலுமே, ஆனால் 96 வேறு மூவி ஜேர்னல் ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கும். இது ஒரு வேறு மூவி ஜேர்னல் இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75 தருவே. ஒன் டைம் ஆச்சு ஒரு மூவிலாம் கிடையாது. லவ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த படத்தை பார்க்கலாம் வித் காதல். ரஜினி என்னடா இந்த படத்தை புகழ்ந்து பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யராஜனின் இயக்கத்தில் இருக்குல்ல, அவங்க மக ப்ரொடக்ஷன் பண்ணிக்கல, அதனால தான் இந்த படத்தை பார்க்க பெருமையாக சோசியல் மீடியாவில் செம்மையாக போட்டிருக்கு, செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிறாங்க. இந்த படத்தில் 2-3 சீன்ஸை கட் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு, அவாய்ட் பண்ணிக்கலாமோ. அந்த சிகரெட் அடிக்கிற காட்சிகள், டென்ஷன் ஆகும்போது சிகரெட் அடிக்கிற காட்சி, இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் சென்சுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான், நம்பி போகலாம். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.